ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा गदामह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पादान सहगण ललिता श्री विशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिंधो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 15 புருஷோத்தம யோகம். இன்றைய தினத்திலிருந்து மிக அற்புதமான யோகம் இது, புருஷோத்தம யோகம். பகவானை புருஷோத்தமராக நாம் போற்றி புகழ்ந்து பாடுகின்றோம் என்றால் அந்த புருஷர்களையே உத்தமமானவர், அதி உத்தமமானவர், அவரை போன்று அந்த உத்தம நிலை யாரும் இல்லை அப்படிங்கிறத வேத இலக்கியங்கள் மூலமாகவும் மற்ற விஷயங்கள் மூலமாகவும் எவ்வாறு அது சாத்தியப்படுகின்றது, மற்ற விஷயங்கள் மூலமா அது எவ்வாறு புரிய வைக்கப்படுகின்றது. இப்ப நம்ம ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம் எல்லா வேதங்களும் படிக்கிறோம். அந்த வேதங்களுடைய மூலக்கரு என்ன, அவரை பற்றி புரிந்து கொள்வது அது எவ்வாறு அப்படிங்கிறத அதோடைய சின்னதான ஒரு சாராம்சம், அதோடைய சம்மரின்னு கூட சொல்லலாம். எல்லா உபநிஷத்கள் வேதங்கள் அது எல்லாத்துடைய சாரம் என்னன்னா, கடைசியில அந்த புருஷர், நீங்க புருஷ சுத்தம்னு ஒண்ணு படிச்சிருக்கும் போது தெரியும் உங்களுக்கு. புருஷ சுத்தம் படிக்கும் போது கடைசியில அந்த மகா புருஷராக இருக்கின்ற அந்த பகவானுடைய அற்புதமான விஷயம் என்னன்னு அதோடைய சின்ன சாராம்சம் தான் இந்த 15வது அத்தியாயம். அதுலயும் 20 ஸ்லோகங்கள் தான். பகவானே தன்னை பற்றி அற்புதமா விளக்கி இருக்கின்றார். அதுவும் வேதங்களுடைய கோட்பாடுகளுக்கு அடிப்படையில் அந்த வேதங்கள்ல ஸ்பெசிபிக்கா வேதங்கள் அந்த உபனிஷத்துகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த பகவானை தெரிந்து கொண்டு அவன் எவ்வாறு பகவானிடம் திருப்பி செல்வதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதுதான் இந்த 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 15வது அத்தியாயத்துல முக்கியமான ஒரு விஷயம். சோ அந்த மாதிரி ஜீவாத்மா பகவானை பற்றி வேத இலக்கியங்களுடைய கூற்று சாரம் பிரகாரம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வாறு தன்னுடைய அந்த 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 ஜீவாத்மா தன்னுடைய நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு திருப்பி பகவானுக்கிட்ட போய் சேரத்துக்கான வழிமுறைகள், அதோடைய அந்த தாத்பரியங்கள், அதை மீண்டும் புருஷோத்த யோகமா பகவான் இந்த அத்தியாயத்துல சொல்றார். இதுவும் அகைன் கிட்டத்தட்ட 20 ஸ்லோகங்கள் தான். நம்ம 9வது அத்தியாயத்துல பார்த்தது. 9வது அத்தியாயத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னார், இதே குக்கியதமம் சாஸ்திரம், ரொம்ப பவித்திரம், இதம் உத்தமம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இந்த சாஸ்திரம் உத்தமமானது, பவித்திரமானது, குக்கியத்தமமானது, ரகசியமானது. ரகசியம்னா என்ன அர்த்தம், பொதுவா எல்லாருக்கும் புரியாதது, பகவானுடைய பக்தனாக இருந்து சொல்கின்ற விஷயம் உண்மை சாஸ்வதம் அப்படின்னு ஒண்ணு சொல்கின்றவர் மேல முழு நம்பிக்கை இருந்தால் இதனுடைய பலன் அவங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது. சோ அதுதான் இந்த அத்தியாயத்துல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். சோ நம்ம இந்த அத்தியாயத்துக்குள்ள போவோம். எல்லா ஸ்லோகங்களும் படிக்கணும். சோ எல்லா ஸ்லோகமே நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். भगवानुवाच ऊर्ध्वमूलम् अधःशाकम् अश्वत्थं प्राहुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि यस्यं वेद स वेदवेत्। ऊर्ध्वमूलम् अधःशाकम् अश्वत्थं प्राहुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि यस्यं वेद स वेदवेत्. ஸோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு 5 ஸ்லோகமா முடிப்போம். அட்லீஸ்ட் 2-3 ஸ்லோகமாவது ஒரு நாளைக்கு பண்ணிப்போம். ஸோ தட் நீங்க இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இந்த 15வது அத்தியாயம் ஒரு வாட்டி எல்லாருமே படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. ஊர்த்வமூலம் அதஷாகம் அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்யம் வேதச வேதவித். யஸ்யம் வேதச வேதவித் அப்படிங்கிற வேதவித் அப்படிங்கறதுதான் ரொம்ப உன்னதமான விஷயம். வேதங்களுடைய சாரம், வேதங்களுடைய ஞானத்தை முழுமையாக அறிந்தவன் எவனோ அவனை தான் வேதவித் அப்படிங்கிறார். இப்ப நம்ம
ஏதாவது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல, ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாடத்துல வந்து அவன் வந்து வித்தகன் அப்படின்னுவாங்க. வித்தகன்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது தமிழ்ல பொருள் இல்லையா? வித்தகன்னு தமிழ்ல இருக்கும். அதோட பொருள் என்ன? இப்ப வித்தகன்னு சொன்னா நிறைய பேருக்கு புரியுறது இல்லை. எக்ஸ்பர்ட்னு சொன்னா உடனே அது வந்து புரியுது இல்லையா? அதுதான் இங்க வேத வித் அப்படின்னு, வேதங்களுடைய வித், அதை வித்வான் அப்படின்னுவாங்க. வித்வான் அப்படிங்கிறதுக்கும் அதுதான் அர்த்தம். வேதங்களுடைய வித்தாக இருக்கின்ற அந்த வேதங்களை தெரிந்து கொள்பவன் எதை தெரிந்து கொள்கின்றான் என்றால் ஒரு மரத்தை அப்படின்னு, ஒரு அற்புதமான ஒரு மரத்தை பற்றி விளக்குகின்றார். அது என்ன மரம்? ஊர்துவ மூலம். ஊர்துவ மூலம், ஊர்துவம்னா வேர்கள் மேலிருந்து கீழே வர்றது. ஊர்துவ மூலம், மூலம்னா என்ன அர்த்தம்? கீழே அடியில் இருக்கிற விஷயம் இல்லையா? மூலம் அப்படின்னா நம்ம தமிழில் சொல்றோம் அடிப்படையானது. அத ஷாக்கம், அதோடைய ஷாக்கம்னா அதோடைய கிளைகள். அஸ்வத்தம், அது என்ன மரம்? அஸ்வத்த மரம். என்ன மரம் அது? ஆலமரம். சோ பொதுவா ஆலமரம் எப்படி வந்திருக்கும்? மேல படர்ந்து வளரும், திருப்பியும் அதோடைய இலைகள்லாம் மீண்டும் அதோடைய கிளைகள் இல்லைன்னா விழுதுகள் அது வந்து மீண்டும் மறுபடியும் வந்து பூமியை நோக்கி வரும் இல்லையா? அது மாதிரி இருக்கிற அந்த அஸ்வத்த மரம், அஸ்வத்தம் பிராகுர் அவ்யயம் என்ன சொல்லப்படுகின்றது? சந்தாம்சி எஸ்ய பர்ணாணி. சந்தாம்சினா எல்லா விதமான வேத இலக்கியங்களும். பர்ணாணி அதோடைய இலைகள், அதோடைய கிளைகள். சந்தாம்சி எஸ்ய பர்ணாணி எல்லாமே வந்து பிராகுர் அவ்யயம். எல்லாமே வந்து யார் ஒருவரால் புரிந்து கொள்ள முடிகின்றதோ அவன் வேதங்களை எல்லாம் அறிந்தவன் என்று பொருள்படும். எப்பேற்பட்ட அந்த மரம்? அது கீழ் நோக்கி இருக்கின்ற மரம். அத ஷாக்கம், அதஹ ஷாக்கம் அப்படின்னு. அதஹ ஷாக்கம்னா என்ன அர்த்தம்? அந்த கிளைகள் அந்த அஸ்வத்த மரத்துடைய மரமே வந்து உங்களுக்கு வந்து அப்படியே திரும்பி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேர்கள் மேல் நோக்கி போகின்றன. மூலம் அதஷ ஊர்துவம், அந்த ஊர்துவம் வந்து மேலோக்கி போறது. அந்த வேர்கள் வந்து மேல் பக்கமா இருக்கு. ஒரு பெரிய ஆலமரம் எடுத்திருக்கீங்க, அந்த ஆலமரத்தோட வேர் அடியில வரைக்கும் போயிருக்கும் இல்லையா? அந்த பூமிக்குள்ள அதோடைய கிளைகள் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ரொம்ப அதிகமா வந்து படர்ந்திருக்கும். எல்லா இடத்துலயும் படர்ந்திருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் படர்ந்திருக்கும். ஆனா அதோடைய வேர் வந்து பூமிக்குள்ள இருக்கும். இங்க வந்து என்ன சொல்ல வர்றார்? இது எல்லாமே அதுக்கு அப்படியே எதிர்மறையாக, ஆப்போசிட்னா அந்த அந்த கிளைகள், அதோடைய அந்த இலைகள் எல்லாமே வந்து கீழ் நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அதோட வேர் என்ன பண்றது? மேல வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற. சோ இந்த மரத்தை பற்றி ஒருவன் தெரிந்து கொள்பவன் அவன் தான் வேதவித் அப்படிங்கிற. அதஷ்ட ஊர்துவம், ஊர்துவ மூலம் அதஷாக்கம் அஸ்வத்தம் பிராகும் அவ்யம் சந்தாம்சி எஸ்ய பர்ணானி எஸ்யம் வேதச வேதவித். சோ இப்பேற்பட்டவனை வந்து ஒரு வேதவித்தாக கருத வேண்டும். எனக்கு இது இந்த மரம், இந்த அஸ்வத மரம் திரும்பி வளர்ந்திருக்கின்றது. அதை எவன் சரியாக புரிந்து கொள்கின்றானோ அவன் வேதங்களை எல்லாம் அப்படிங்கிறார். சோ பிரபுபா தன்னுடைய அந்த பொருளிலேயே எழுதும் போதே முதல்ல சொல்றார், இந்த வேதவித் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, அந்த வேதங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அதோடைய தாற்பயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு இறுதியில் பகவான் கிருஷ்ணரை பற்றி புரிந்து கொள்வதே அதோடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த கல்வியுடைய நோக்கம், அந்த ஞானத்துடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். சோ இந்த ஜட உலகின் பிணைப்புகள், இப்ப இந்த இந்த ஆலமரத்தோட இது என்ன அப்படின்னா, இது அப்படியே நீங்க திரும்பி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாரும் வந்து நம்மளுடைய ரூட், நம்மளுடைய அந்த வேரை நோக்கி படர வேண்டும், வேரை நோக்கி திரும்பி செல்ல வேண்டும். ஆனா இந்த இந்த மரமானது ஆன்மீக நிலையிலிருந்து அப்படியே பிம்பமாக ரிவர்ஸ், பிம்பம்னா என்ன எடுத்தது? மிரர். நீங்க கண்ணாடியில பார்க்கும்போது லெஃப்ட் எல்லாம் ரைட்ல தெரியும், ரைட்ல லெஃப்ட்ல தெரியும், மேல எல்லாம் கீழே தெரியும் இல்லையா? அதே மாதிரி உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு அப்படியே உங்களுடைய நிரந்தரமான வாழ்க்கை என்ன? பகவானோடத்துல இருக்கிறது. உங்களுடைய நித்திய சேவகம் என்ன? பயகள் இருக்கிறது. அதோட அப்படியே ஆப்போசிட் என்ன? இங்க இருக்கிறது, இங்க அனுபவிக்கிறது, இங்க இருக்கிறது. இதுக்கு அப்படியே திருப்பி போடுறது. இந்த மரத்தை அப்படியே திருப்பி போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு மரம், ஒரு தண்ணி இடம் இருக்கு, அந்த இடத்துல வந்து ஒரு மரத்தை பார்க்கும்போது, மரம் ஒரு படத்துல இருக்கும், மரத்தோட நிழல் கீழே பார்க்கும்போது அந்த தண்ணியில எப்படி இருக்கும்? அப்படியே எதிர்மறையா இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து இந்த ஜட உலகம் அப்படிங்கிற. இந்த ஜட உலகத்துல அவ்வளவு பின்னி பழஞ்சிருக்கு அப்படிங்கிற. அது ஒண்ணு சொல்றாரு. இந்த ஆலமரத்திற்கு வந்து
முடிவே கிடையாது அப்படிங்கிறார். முடிவே கிடையாதுன்னா கீழே அவ்வளவு கிளைகளாம், அவ்வளவு அந்த அந்த ஒரு இதுக்குள்ளேயும் பின்னி உள்ள 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 அவ்வளவு அடர்த்தியா வளர்ந்த பெரிய ஆலமரம் இது. அது வேற வந்து அவ்வளவு சுலபமா, வேர்னா இப்ப எங்க பண்ணோம், மேல தூக்கி நடந்து மேல ஏறி பார்த்தாதான் அதோட வேர் தெரியுமா. கீழே அவ்வளவு களவு படர்ந்திருக்கான். எவ்வளவு களவு படர்ந்திருக்குன்னா அது அப்படியே இப்ப வந்து பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, இப்ப நீங்க அடையாளைக்கிற ஆலமரம் வந்து ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் சுத்தி இருக்கு அப்படின்னா, இங்க வந்து 15,000 30,000 900 கிலோமீட்டருக்கு மேல படர்ந்திருக்கான். நம்மளால வந்து அவ்வளவு சுலபமா வந்து இந்த படர்றதுல இருந்து இந்த இலை தழை இதுல இருந்து வெளியே வரதே கஷ்டம். அந்த இலை தழை கனில இருந்து வெளியே வந்து அதோடைய கிளைகள்ல வந்து அந்த கிளைகள் மேல இருந்து மெயின் கிளை அந்த மெயின் பிரான்ச்சுக்கு வந்து அந்த மெயின் பிரான்ச்ல இருந்து மறுபடியும் மேல ஏறி 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 அந்த வேருக்கு வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு சர்வசாதாரணமானது இல்ல அப்படிங்கிறது. இதுல அந்த ஒரு விஷயமா எடுத்து சொல்றாரு. அதோடைய அந்த இலைகள்லாம் என்ன, அதோடைய கனிகள்னா என்ன, அதோடைய அந்த ஒவ்வொரு கிளைகள்னா என்ன அப்படின்னு. சோ ஒண்ணத்தையும் நம்ம பார்க்கும்போது சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த இலைகள் வந்து வேத மந்திரங்கள் போல, வேதங்கள் போல. சோ நம்ம வேதங்கள் படிக்கிறது மூலமா, இப்ப பகவத்கீதா, பாகவதம் இதெல்லாம் படிக்கிறது மூலமா, வேதங்கள் படிக்கிறது மூலமா அந்த இலைகள் மூலமா இலைய கெட்டியா பிடிச்சிட்டு நம்ம மேல வரதுக்கான வாய்ப்பு அந்த இலைகளை பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறார். சோ மேல ஏறி போக போக என்ன கிடைக்கும் அப்படின்னா, பிரம்மாவுடைய அற்புதமான அந்த பிரம்ம லோகம் அல்லது அந்த பிரம்ம நிலைக்கு ஒருவன் அடைவான் அப்படின்னு சொல்லப்பட்டது. சோ பிரபுபாதம் வந்து இந்த ஸ்லோகத்துக்கே ரொம்ப அற்புதமான ஒரு விளக்க உரை, ஒரு பொருளுரை. இந்த பந்தத்திலிருந்து விடுவதற்கான வழிமுறையை புரிந்து கொள்ளுதல் அவசியம். இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம பௌதீக பந்தம் நம்ம எவ்வளவு அளவு கட்டுண்டு மாட்டின்னு இருக்கோம் அப்படிங்கிறது தான். இதுல இருந்து வெளியே வரதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல இருக்கிறது ஒண்ணும் என்ன அப்படிங்கிறது தெரியும். சோ இந்த மரம் ஆன்மீக உலகம் எனும் உண்மையான மரத்திற்கு பிரதிபலிப்பாகும். மரத்தின் பிம்பம் நீரில் அமைந்திருப்பதை போல ஆன்மீக உலகம் பிம்பம் ஆசையில் அமைந்துள்ளது. சோ என்ன எதனால அமைக்கப்பட்டிருக்கு, நம்மளுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி. இப்ப நம்மளுடைய ஆசைக்கு வந்து எவ்வளவுக்கு அளவு ஜாஸ்தியா இருந்து நம்மளுடைய கர்மா எவ்வளவுக்கு அளவு அதிகமா இருக்குதோ அது மாதிரி நம்மளுடைய இந்த மரம் இருக்குமா. மரம் வந்து சின்னதா இருக்குன்னா என்ன அர்த்தம், ஆசைகள் கம்மியா இருக்கு. இலைகள் கம்மியா இருக்கு, அதோடைய கிளைகள் கம்மியா இருக்கு அப்படின்னா ஆசைகள் கம்மியா இருக்கு. ஆசை ஜாஸ்தி ஆக ஆக இதோடைய மரத்துடைய அந்த பரப்பு அந்த விரிவு அந்த அந்த பிரான்சஸ் அந்த இதெல்லாம் வந்து இன்னும் ஜாஸ்தியா இருந்துட்டே இருக்கும். சாங்கிய தத்துவத்தின்படி இந்த வேரிலிருந்து பிரகிருதி, புருஷர், 3 குணங்கள், பஞ்சபூமகா பூதங்கள், 10 புலன்கள், மனம் எல்லாம் ஒன்னொன்னா இதுல இருந்து தான் வருது அப்படிங்கிற. இந்த வேர்ல இருந்து தான் எல்லாமே எங்க இருந்து வருது. இந்த வேர் நம்ம சொன்னோம் இல்லையா, முதல்ல மேலோக்கி போயிட்டு இருக்கிற அந்த வேர், மேல் நோக்கி போயிட்டு இருக்கான் அந்த வேர். ஆக்சுவலா மேலதான் இருக்கு அந்த வேர். அது அப்படியே திருப்பி கீழே பாக்குறதுனால நமக்கு ஏதோ வேர் மேல இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அதுதான் சொல்றாரு. அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத அழகா பிரபுபாத் சொல்றார். அந்த வேரில் பிரகிருதினா என்ன, இந்த ஜட உலகம், புருஷர் நம்ம அந்த பகவான், 3 குணங்கள், பிறகு பஞ்சமகாபூதங்கள். சோ இந்த பஞ்சமகாபூதங்கள் எதுக்கு, இந்த பஞ்சமகாபூதங்கள் வழியாக தான் நம்ம வந்து இந்த ஜட இயற்கையை உருவாக்க முடியும் இல்லையா. அது தவிர 10 புலன்கள், 10 புலன்கள் என்ன, கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்து மனம் என்று ஒவ்வொன்றாக வருகின்றன. இவ்வாறு மொத்த ஜட உலகையும் அவர்கள் 24 மூலக்கூறுகளாக பிரிக்கின்றனர். எல்லா தோற்றங்களுக்கும் பிரம்மனை மையமாக கொண்டதால் இந்த ஜட உலகம் அந்த மையத்தின் 180 டிகிரிஸ் கொண்டு தோற்றமே. ஓகே, இந்த தோற்றம் பௌதிகமானது என்பதால் தற்காலிகமானதும் கூட. பிம்பம் என்பது தற்காலிகம். சோ நம்ம வெளியா இந்த அப்படியே திருப்பி பாக்குறதுனால அதை பாக்குறதுக்கு என்னமோ அப்படியே இருக்கு, ஆனா இதுவும் வந்து தற்காலிகமானது அப்படிங்கிற. சோ இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இதுல இருந்து இப்ப ஒரு ஸ்லோகமா இதுல இருக்கிற என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க போறாங்க. சோ இதோட கிளைகள் என்ன, அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, இதோட கிளைகள் அதர்ஷ மூலான் அனுசந்தத்தானி கர்மானுபந்தி மனுஷலோகே. அதர்ஷ்ட ஊர்துவம் பிரகிருதாஸ்தஸ்ய சாஹா குணப்பிரவருத்தா விஷய பிரபாலா. அதர்ஷ்ட ஊர்துவம் பிரகிருதாஸ்தஸ்ய சாஹா என்ன சொல்றாரு. அடுத்ததுல பாத்தீங்கன்னா இதோட கிளைகள் அதர்ஷ்ட ஊர்துவம்
பிரதுதாஸ்தஸ்ய சாகா குணப்பிரவருத்தா விஷய பிரவாலா அதச்ச மூலானி அனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷலோகே. இம்மரத்தின் கிளைகள் ஜட இயற்கையின் முக்குணங்களால் வளர்த்துக்கப்பட்டு மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் விரிகின்றன. சோ முதல்ல இதோடைய கிளைகள், இந்த மரம் இருக்கு, மரத்துல பெரிய கிளைகள், அது என்னது? இந்த குணங்களால். எதனால வளர்ற இந்த கிளைகள்? இந்த முக்குணங்களால. சோ சில கிளைகள் நல்லா வளர்ந்திருக்கும், சில கிளைகள் சிதுவா வளர்ந்திருக்கும். அப்படின்னா கிளைகள் வந்து ரஜோகுணம், சத்தோகுணம், தமோகுணம், இந்த குணங்களுடைய அடிப்படையில அந்த கிளைகள்லாம் வளர்ந்திருக்கும். அந்த கிளைகளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கிளைகள் என்னது அப்படிங்கிறார், உபக்கிளைகள் அப்படிங்கிறார். விஷயா அப்படிங்கிறார். குணப்பிரவருத்தா விஷய பிரவாலா. விஷய பிரவாலானா விஷயங்கள்லாம் அப்படிங்க என்ன அர்த்தம்னா அந்த இந்திரியங்கள். சோ அந்த மெயின் பிரான்ச், அந்த மெயின் பிரான்ச்ல இருந்து சப் பிரான்சஸ் சின்ன சின்னதா இருக்கிற கிளைகள்லாம் என்னது அப்படின்னா அந்த புலனின்பத்திற்கான விஷயங்கள். சோ புலனின்பத்திற்கான விஷயங்கள்னா என்ன? தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படிங்கிற நிலை. அதுக்கு அர்த்தம் என்ன சொல்றார்? அனுபந்தினி. இந்த மரத்தில் உள்ள அந்த கீழ்நோக்கி செல்லும் வேர்கள் பல நோக்கு செயல்களால் பந்தப்பட்டுள்ளன. சோ பல நோக்கு செயல்கள்லாம் என்ன? நம்ம வந்து இந்த செடியில இந்த மரத்துல ஒரு கிளையில அங்கங்க ஜீவாத்மாக்கள்லாம் மாட்டின்னு இருக்கு. சோ அந்த இலைகள் வழியாக, அந்த தழைகள், அதுல இருக்கிற அந்த இலைகள் வழியாக நம்ம நல்லா மாட்டிட்டு இருக்கோம். அது எந்த வேணா இருக்கலாம். சில சமயம் நல்ல கர்மா இருக்கலாம், சில சமயம் கெட்ட கர்மா இருக்கலாம், நம்மளோட புலன்கள் இருக்கலாம். இது எல்லாமே அதுல அடங்கி இருக்கும். நம்மளுடைய பௌதிக ஆசைகளை வந்து நிறைவேற்றுவதற்காகவும் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். எல்லாமே இந்த இலை, அந்த இலைக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன கிளைகள், அந்த கிளைகளுக்கு இருந்து சேர்ந்து வருகின்ற அந்த பெரும் கிளைகள். சோ இதுல வந்து நீங்க வந்து முக்தி எடுத்திருந்தாலும் சரி, இல்ல தர்ம வழியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து அர்த்தம், அதாவது அர்த்தம்னா நம்ம வேத இலக்கியங்கள்லாம் படிச்சு அர்த்தார்த்தியாக இருக்கணுங்கிறது. அதுக்கப்புறம் வந்து தர்ம அர்த்த காமம்னா என்ன அர்த்தம்? காமம்னா ஜாஸ்தியான ஆசை. அதாவது ஏதாவது ஒரு விதத்துல நம்ம வந்து ஏதாவது ஆசை, சென்ஸ் கிராட்டிபிகேஷன், புலன்களை தொடர்ந்து திருப்திப்படுத்திட்டே இருக்கணும்னா அதுக்கான வழிமுறைகள் என்ன? அதுவும் இது வந்து புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் எல்லாம் எங்க இருக்கு? இந்த மரத்துல, இந்த செடியில, அந்த இலைத்தழைகள்ல இருக்கு அப்படிங்கிறது. சோ இந்த கிளைகள் வந்து எல்லா திக்குகளையும் பறந்திருக்கின்றது. கீழ்ப்பகுதியில பார்த்தோம்னா மனிதர்கள், மிருகங்கள், குதிரைகள், பசுக்கள், நாய்கள், எல்லா ஜீவாத்மாக்களும் கீழே அங்கங்க அந்தந்த இலையில, அந்தந்த கிளையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த கீழே இருக்கிற இலைக்கெல்லாம் கொஞ்சம் மேல போக போக, இந்த மரத்துடைய மேல போக போக என்ன ஆகும்? அந்த உன்னதமான மற்ற ஜீவன்கள், அதாவது வந்து தேவர்கள், கந்தவர்கள், இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கீழ்நிலையில இருக்கும். அந்த கீழ்நிலையில அந்த இலையில கீழே இருக்கிற அடி இலை, நுனி இலைன்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல நம்ம மாட்டிட்டு இருக்கோம். இன்னும் மேல போக போக மத்தவங்க எல்லாம் இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் யாரு? நம்ம உலகத்துக்கு மேல இருக்கிறவங்க, இந்த பூ உலகத்துக்கு மேல இருக்கிற பூரலோகம், சுவர்கலோகம், தபலோகம், ஜனலோகம், மகரலோகம், அவங்க எல்லாம் அதுக்கு மேல இருக்காங்க. அவங்க எல்லாம் யாரு? தேவர்கள், கந்தவர்கள் மற்றும் உயர்ந்த நிலை ஜீவன்கள். சோ இது எப்படி வளருது? மரம் வந்து நம்ம நார்மலா செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி இந்த முக்குணங்களை வந்து அடிப்படையில இந்த செடி வளர்ந்துட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? போன சாப்டர்ல என்ன பார்த்தோம்? யார் ஒருவர் இந்த குணங்கள்ல இருந்து வெளியே வராங்களோ, இந்த குணங்கள்ல இருந்து வெளியே வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த செடியில இருந்து வெளியே வந்துருவாங்க அப்படின்னு அர்த்தம். சோ இந்த மரத்தோட உபக்கிளைகள், மற்ற விஷயங்கள்லாம் வந்து புலன் இன்பத்துக்கு, சிலதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்குமா. எப்படின்னா இன்னும் அழகா சொல்றாரு, இந்த மரத்துல அங்கங்க வந்து சின்ன சின்னதா அழகா பழம் எல்லாம் காஞ்சிருக்கும், அழகா பழுத்து இருக்கும், சிலது காயா இருக்கும், சிலது பார்த்தா அப்படியே கையில பறிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மரத்துல இருக்கிற அந்த புலனின்ப விஷயங்கள். அந்த புலனின்ப விஷயங்கள்னால என்ன ஆகுதுன்னா அந்த ஜீவாத்மா அது அந்த 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 பழத்தெல்லாம் பார்த்து சாப்பிட்டு 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 சந்தோஷமா அந்த மரத்திலேயே உட்கார்ந்து இருக்கு. எப்போ இந்த மரத்துல இருந்து வெளியே வரணுங்கிற ஒரு நினைப்பு வந்து அந்த ஞானம் கிடைக்கப்பட்டு அந்த மரத்துல இருக்கிற இலை, தழை, அந்த உபரி கிளைகள் எல்லாத்தையும் வந்து வெட்ட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற. சோ வருகின்ற ஸ்லோகத்துல சொல்லப்படுறார், இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? பல ஜென்மாதி ஜென்மமா இந்த மரத்துலதான் மாட்டின்னு இருக்கோம். இந்த மரத்துல இருந்து வர்ற இலைகள், தழை, இந்த பழ வகைகள் இதெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இதுக்குள்ளேயே மாட்டிட்டு இருக்கோம். இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வழியும் வருகின்ற ஸ்லோகத்துல சொல்றார். சோ பலதரப்பட்ட இன்பங்களும் துன்பங்களும்
விருப்பம் வெறுப்பு எல்லாம் இதுலதான் அடங்கி இருக்கு. பாவம் புண்ணியத்திற்கான நாட்டம் எல்லாமே இந்த இந்த மரத்துல இதுலதான் இருக்கு. மூல வேர் என்ன? பிரம்மலோகம். மற்ற வேர் எல்லாம் மானிட லோகம் அப்படின்றார். சோ மூலம் பிரம்மலோகம், அது கீழே வர மற்றது எல்லாமே மற்ற லோகங்கள்ல. புண்ணிய செயல்களின் பலன்களை உயர் லோகங்களை அனுபவித்த பிறகு ஒருவன் இந்த பூலகத்திற்கு இறங்கி மீண்டும் தனது கர்மத்தினை உயர்வதற்கான பலநோக்க செயலை புதுப்பிக்கின்றான். மானிடர்களின் இந்த உலகம் செயல்களின் களமாக கருதப்படுகின்றது. என்ன அர்த்தம்? நான் கஷ்டப்பட்டு ஏதோ ஒண்ணு முன்னேறி மேல மேல போயிட்டு இருப்பேன். அது முடிஞ்சு என்னோட கர்மா முடிஞ்ச அப்புறம் என்ன பண்ணுவேன்? திருப்பி நான் அந்த மரத்துல இருந்து எந்த அளவுக்கு எந்த வழியாக எந்த மரத்துடைய அந்த கிளை பிடிச்சுட்டு ஏறினானோ திருப்பி அதே கிளை வழியாக நான் திருப்பி மீண்டும் கீழே வந்து விடுவேன் அப்படின்னு. சோ அதனால மரத்துல இருந்து வெளியே வர்றது அப்படிங்கறத உன்னதமானது. அதோடைய கிளைகள் என்ன, அதோடைய மூலம் என்ன அப்படிங்கறத இந்த 2வது ஸ்லோகத்துல பார்த்தோம். இங்க என்ன போட்டிருக்கு? The branches of this tree extend downward and upward, nourished by the 3 modes. ஸோ இந்த 3 முக்கணங்களால் தான் அது வளருது. அதுல இருந்து வர ட்ரிக்ஸ், அந்த மரத்துல மற்ற சின்ன உபரிக்கிழங்கு are the objects of senses. This tree also has roots going down, and these are bound to be fruitive actions of human society. ஸோ இந்த ஆலமரத்துல உண்மையான வேர் ஒண்ணு இருக்கும். அந்த கீழே போற வேர் என்ன அர்த்தம்? அது விழுதுகள்னு வாங்க. நமக்கு தமிழ்ல தெரியும் உங்களுக்கு. விழுதுகள்னா என்ன? அந்த வேர் மாதிரியே வளரும், ஆனா அது கீழே போயிருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் இங்க விழுதுகளும். அந்த விழுதுகள்லாம் ஆக்சுவலா பார்த்தா உண்மையிலே உண்மையான வேர்கள் கிடையாது. அந்த வேர்கள்லாம் என்னது? திருப்பியும் பூமி நோக்கி வர்ற மாதிரி திருப்பி இந்த பக்கமா வளருமா. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அது என்ன பண்ணும்? இன்னும் ஸ்திரமாக்குமா. என்ன ஸ்திரமாக்கும்? இங்க இருக்கிறதுக்கான வழிமுறை தான். அந்த மரத்தை வெட்டாம இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வளர 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 அந்த கீழ் நோக்கி வளர்கின்ற வேர்கள் எல்லாம் திருப்பியும் போய் நல்லா ஸ்திரமாக்குமா. என்ன ஸ்திரம்? இன்னும் இந்த பௌதிக உலகத்திலேயே இருக்கிறதுக்கு தான். எப்ப அந்த விழுதுகள் எல்லாம் வளராம இருக்கோ அப்பதான் இந்த மரத்துல இருந்து வெட்டி நம்ம மேல போக முடியும் அப்படிங்கிற. ஓகே, நாலாவது அஞ்சாவது ஸ்லோகம் என்னன்னு பார்ப்போம். 3-4 பார்ப்போம். ஓகே. ந ரூபமஸ்யே ததோபலப்யதே நாந்தோ ந சாதேன சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம் அசங்க சஸ்திரேன திருடேன சித்வாம் ததத்பதம் தத் பரிமாகி திவ்யம் யஸ்மின் கதான நிவர்த்தந்தி பூயः தமேவ சாத்யம் புருஷம் பிரபத்யே யதா பிரவிருத்தி பிரசுதா ஸ்புராணி. இந்த பாட்டு மாதிரி படிக்கலாம். நரூபமஸ்யே ததோபலப்யதே நாந்தோ ந சாதேன சம்பிரதிஷ்டாம் அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம் அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா ததத்பதம் தத் பரிமாவிகவ்யம் தவ்யம் யஸ்மின் கதான நிவர்த்தந்தி பூயः தமேவ சாத்யம் புருஷம் பிரபத்யே யதா பிரவிர்த்தா பிரசர்த்தா புராணி. ந ரூபமஸ்யே ததோப்ய லப்யதே. ந ரூபமஸ்யேன்னா என்ன? இந்த ஆலமரத்துக்கு உண்மையிலே பார்த்தோன்னா ஒரு 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 பர்டிகுலர் உருவம், ஒரு ஷேப் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னா ரூபமஸ்யே அப்படிங்கிற. தத உபலப்யதி இஹ அஸ்யே ததோபலப்யதே. கண்டிப்பா கண்ணால பார்க்க முடியாது. இதுக்கு எங்க முடிவு இருக்கு, எங்க ஆரம்பம் இருக்கு? நாந்தோ ந சாதி நத சம்பிரதிஷ்டா. எங்க ஆரம்பிக்கிறது, எங்க இதோட சம்பிரதிஷ்டானா அதோட அஸ்திவாரம்னா என்ன? பவுண்டேஷன். அதோடைய மெயின் இது எங்க? அது இப்ப நீங்க பூமியில ஒரு இடத்துல ஒரு செடி வச்சோம்னா அந்த செடியோட மெயினான அந்த அஸ்திவாரம் பொறுத்துக்கு எவ்வளவு தூரம் வேறு போறது, மேல எவ்வளவு தூரம் மரம் வளருதுன்னு பாக்குறோம். ஆனா இந்த மரத்துக்கு நாந்தோ லப்திர் நச்சம் பிரதிஷ்டா. என்ன? இதோடைய ஆதி, அதாவது இதோடைய அந்தமும் இல்லை, ஆதியும் பார்க்க முடியாது, அதோடைய மெயினான அஸ்திவாரமும் பார்க்க முடியாது. எப்பேற்பட்ட மரம் இது? அஸ்வத்தம் ஏனம் சுவிரூட மூலம் அப்படிங்கிற. அஸ்வத்தம் ஏற்கனவே பார்த்த ஸ்லோகம் இதுதான். அஸ்வத்தம் ஏனம் இது எங்கே துவங்குகின்றது, எங்கே இருக்கின்றது தெரியவில்லை. ஆனால் பலமாக வேறென்று இந்த மரத்தை
பற்றின்மை என்னும் ஆயுதத்தால் உறுதியுடன் வெற்றி சாய்க்க வேண்டும். என்ன வழி, இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னா, அஸ்வத்தம் ஏவனம் ஸ்வீரூட மூலம் அசங்க சஸ்திரேன, அசங்க சஸ்திரேன. சஸ்திரம்னா சஸ்திரம்னா நம்ம சொல்றது அந்த ஆயுதம், சஸ்திரபாணி அப்படின்னு. சஸ்திரம்னா எந்த ஆயுதம் அப்படின்னு. என்ன ஆயுதம்? அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா, திருடேன சித்வா அப்படிங்கிற. திருடேனா திருடமாக, திருடம்னா தமிழ்ல என்ன அர்த்தம்? பலமாக. அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா, சித்வானா கட் பண்றது. எதை வச்சு கட் பண்ணும்? அசங்க சஸ்திரேன. அசங்க, அசங்கம்னா என்ன அர்த்தம்? பற்று இல்லாத, சங்கம் இல்லாத, ரொம்ப ஈடுபாடு இல்லாத அந்த மாதிரி நிலையில இருந்து இந்த வேர்களை இதை அறுக்க வேண்டும் அப்படிங்கிறார். சுவீரூட மூலம் அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா அப்படிங்கிற. சோ இந்த மரத்தை பத்தி எப்படி எக்ஸ்பிளைன் பண்றா? இந்த மரம் ஒரு நிலையில பார்த்தானா இந்த மரத்துக்கு எந்த விதமான ரூபமும் இல்லை. ரூபமஸ்யே ததோப்பிய லப்யத்தே. அதுக்கு அஸ்திவாரமும் கிடையாது, எப்ப ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது, எங்க முடிக்கிறதும் தெரியாது, கண்ணால பார்க்கவும் முடியாதுங்கிறது. அவ்வளவு பெருசு அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா இது கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையோட பிரதிபிம்பமா நீங்க பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கை பல யுகங்களா பல வருஷங்களா இருந்து கடந்து வரும்போது எவ்வளோ பார்த்திருப்போம். எத்தனை விதமான ஜீவராசிகளை கடந்து, எத்தனை விதமான பாவ புண்ணியங்கள் கடந்து, பல விதமான உருவங்களை எடுத்து எல்லாம் சேர்ந்து கடைசியில இந்த மனித பிரிவு கிடைக்கும். உங்ககிட்ட நீங்க என்னவா வந்தீங்கன்னு பார்க்கும்போது, இந்த உலகத்திலே சொல்றேன், இப்ப 40-50 வருஷத்திலேயே உங்களுக்கு 50 வயசு இல்ல 60 வயசு இருக்குன்னா, இந்த 60 வருஷத்திலேயே உங்களை யாராவது பின்னோக்கி பயணித்து செல்லுங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? உடனே பின்னாடி இருந்தா, ஓ இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன், இது கடந்து வந்திருக்கேன், நான் இது பண்ணேன் அது பண்ணேன், இந்த நிலையில எப்படி இருந்தேன், இந்த இது பண்ண அது பண்ணேன்னு ஒரு பெரிய வரலாறு, ஒரு பெரிய ஹிஸ்டரியா உங்க பின்னாடி இருக்கு இல்லையா? அந்த ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா சில நன்மைகள் இருக்கும், சில தீமைகள் இருக்கும், சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், சில தீய விஷயங்கள் நடந்திருக்கும், சில சுகங்கள் நடந்திருக்கும், சில துக்கங்கள் நடந்திருக்கும், சில அற்புதமான அனுபவங்கள் இருக்கும், சில மனக்கசப்பான அனுபவங்கள் இருக்கும், சில புத்திசாலித்தனமான விஷயங்கள் இருக்கும், சில கோமாளித்தனமான விஷயங்கள் இருக்கும், எவ்வளவோ அடங்கியிருக்கும். எல்லா விதமான அனுபவங்களையும் மொத்தமா எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரமா இருக்கும் இல்லையா? ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றார்? இது எல்லாத்தையும் விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறார். இது எல்லாத்தையும் கட் பண்ணும். என்ன எதை வச்சு? அசங்க சஸ்திரேன திருடேன தித்வா. சோ இந்த சங்கத்துல இந்த பௌதிக விஷயத்துல நம்ம இவ்வளவு நாள் இருந்திருக்கோம். அதுல கொஞ்சம் கண்டிப்பா ஆன்மீக விஷயங்கள் செஞ்சிருப்போம், கொண்ட சுக்கிருதி கொஞ்சம் இருந்திருக்கும். எப்ப இந்த பௌதிக விஷயமா நான் 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 அப்படிங்கிற அந்த நிலையில இருந்து எவன் தன்னை வேருடன் அறுத்து கொண்டு வெளியே வருகின்றானோ, அசங்க எதன் மூலமா? அசங்கம் மூலமா. பற்றுதல் இல்லாத நிலையில் வரும்போது அவன் திருடமாக பலமாக கட் பண்ணணும் அப்படிங்கிறான். தத பதம் தத் பரிமாகி தவ்யம். அதை கட் பண்ணிட்டு பரிமாகி தவ்யம்னா தேட ஆரம்பிக்கணுமா? என்னது நம்மளுடைய மூலம் என்ன அப்படின்னு, நம்மளுடைய உண்மையான வாழ்க்கையின் நோக்கம் என்ன, நம்ம எதற்காக இந்த பௌதிக உலகத்துல மாத்திட்டு இருக்கோம், நான் யார், பகவான் யார், எனக்கும் பகவானுக்கும் உள்ள தொடர்பு என்ன, நான் எப்படி மீண்டும் அந்த மரத்துல அப்படியே மேலே ஏறி திருப்பி அந்த மூல ரூட்டுக்கு வர்றது அப்படின்னு திருப்பி தேடி அப்படியே வந்த வழியில திருப்பி போகணும் இல்லையா? புது ரூட்ல அதுவும் கிடையாது. சோ நான் வந்த வழினா திருப்பி நான் எந்த கிளையில எங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஒண்ணுல ஒரு ஒரு நிறைய முடிச்சு போட்ட ஒரு நூல் கண்டு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். சோ நீங்க உங்களை சிக்கு எடுக்க சொல்றாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு பகுதியை பிடிச்சிட்டு அந்த பகுதியை எவ்வளவுக்களோ வெளியே கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வெளியே கொண்டு வருவீங்க. அதே மாதிரிதான் ததத் பதம் தத் பரிமாவிதவியம் யஸ்மின் கதா நிவர்த்தந்தி பூயக. என்ன சொல்ல வர்றார்? எங்கே செல்வதால் மீண்டும் திரும்பி செல்வதில்லையோ, நம்ம திருப்பி அவ எந்த வழியா போனோம் நம்ம கண்டிப்பா திருப்பி வரமாட்டோமோ, அந்த இடத்தை நோக்கி யார் தொடங்குகின்றார்களோ, யாரிடமிருந்து விரிவடைகின்றதோ அந்த பரம புருஷனிடம் சரணடைய வேண்டும் அப்படிங்கிறார். கடைசியில சொல்றது என்ன சொல்றார்? தமேவ சாத்தியம், தமேவனா அந்த பரமபுருஷ பகவான், தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்தியே. எந்த புருஷர்? எல்லாவற்றுக்கும் மூலம், எல்லாவற்றுக்கும் மூல காரணமான அந்த பரம புருஷ பகவான், புருஷோத்தம பகவானிடம் மீண்டும் திருப்பி செல்வது. எத பிரவருத்தி பிரதா புராணி அப்படிங்கிறார். மிக பழமையான, எங்க துவங்கி இருக்கோ அவர்கிட்டயே பிரபத்தியே சரணடைந்து அந்த புருஷம், எந்த புருஷம்? புருஷோத்தமரான அந்த பகவானியம், ஆதி மூலமாக இருக்கின்ற, ஆத்தியமா இருக்கின்ற அந்த பகவானிடம்
நிச்சயமாக அவன் திருப்பி செல்ல வேண்டும். நிவர்த்தந்தி பொதுவா நிவர்த்தந்தி அப்படின்னா தமிழே நிவாரணம் இல்லைன்னா நிவர்த்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? மீண்டும் பழைய நிலைக்கு செல்வது அப்படின்னு. இப்போ ஏதோ ஒரு தப்பான நிலையில இருக்கும், அது மீண்டும் நம்ம இது பண்ணோம்னா நமக்கு நிவர்த்தி செய்யணும். இப்ப ஏதோ ஒரு தப்பா எடுத்து அது என்ன பண்ணுவோம்? நிவர்த்தி செய்யறோம் இல்லையா? அதுதான் இங்க வந்து அந்த ஸ்லோகத்தினுடைய வார்த்தையும் அதுதான். யஸ்மின் கதான நிவர்த்தந்தி பூயஹ தமேவ சாத்தியம் தம் ஏவ சாத்தியம் நிச்சயமாக ஆத்தியம் அந்த மூல புருஷம் பிரபத்தியே அந்த புருஷனை நோக்கி அந்த பரமபுருஷ பகவானை நோக்கி யதப்பிரவருத்தி பிரசிதாஸ்புராணி இந்த தொடக்கமும் மிக பழமையுமான அவரிடம் திரும்பி செல்ல வேண்டும். அதுதான் வந்து எடுத்த உடனே இந்த சாப்டர்ல இந்த முதல் 3 ஸ்லோகத்திலே முடிச்சிட்டாரு. ஊர்துவ மூலம் மத சாக்கம் அஸ்வத்தம் பிராகுரவியம் சந்தாம் சேஷ பர்ணானி அப்படின்னு சொல்லி இதோட வேறு கிளைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் தான் இதுல என்ன பண்ணணும்? இது ரூபம் இல்லை, இதெல்லாம் இல்ல. எவன் ஒருவன் இந்த வேரை அறுத்து கொண்டு இந்த கிளைகள் வேர்லாம் அவ்வளவு சீக்கிரம் அழுக்க முடியாது. இந்த கிளைகள்ல இந்த சின்னதா இந்த உப கிளைகள் இப்ப சின்னதா வளருக்குன்னா எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தி வெட்டுறதுனா என்ன அர்த்தம்? அனாவசியமா ஆசைப்படாம இருக்கிறது, அனாவசியமா தேவையில்லாம இந்த பிரபஞ்சக்குள்ள மாட்டாம இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அந்த வழிமுறைகள்லாம் பின்பற்றி வந்தோம்னா ஈஸியா சுலபமா வெட்டி வந்துடலாம். வெட்டி வெளியே வந்து மேல நோக்கி வெளியே வருதுன்னா என்ன? திருப்பி மேல போறதுன்னு அர்த்தம். மேல 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 முன்னேறி கொண்டே போகும்போது கண்டிப்பாக அந்த புருஷம் பிரபத்திய எத பிரவர்த்தி பிரசிதா புராணி அந்த கடைசியில இருக்கிற அந்த உன்னதமான பகவானிடம் போய் சேர முடியும் அப்படிங்கிற ரூபா இங்க யூஸ் பண்ற வேர்டு அழகா அசங்க. இங்க அந்த பகவான் யூஸ் பண்ற வேர்டும் என்ன அர்த்தம்? அசங்க சஸ்திரேன அப்படிங்க. அசங்கம்னா சங்கம் என்னும் சொல் மிக முக்கியமானது. ஏனெனில் புலன் உகர்ச்சிக்கான பற்றுதலும் ஜட இயற்கையின் மீதான ஆதிக்கம் செலுத்துவது மிகவும் நாட்டமுடையது அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ அவர்தான் எல்லாவற்றுக்கும் மூல காரணம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டு மறுபடியும் நாம் வந்து அவரிடம் போக வேண்டும் அப்படிங்கிறார். ஓகே. சோ அவன் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? முதல்ல அந்த இதை தெரிஞ்ச உடனே பின்னர் அவன் செய்ய வேண்டிய முதல் பணி பகவானை தெரிஞ்சுட்ட உடனேயே முதல் பணி என்ன? இப்ப நம்ம வந்து பகவானை தெரிஞ்சுட்டோம். இப்ப நான் யாரும் தெரிஞ்சுட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா இந்த யோக வழிமுறைகள்லாம் தெரிஞ்சுட்டேன். அந்த பரமபுருஷன் உன்னதமான பகவான் அவர் தான் அப்படின்னு 7, 8, 9, 10, 11, 12 எல்லா ஸ்லோகமும் தெரிஞ்சுட்டேன். 13ல அழகா வந்து இந்த ஜட இயற்கைனா என்ன தெரிஞ்சுட்டேன், பரமாத்மானா என்ன தெரிஞ்சுட்டேன். 14ல இந்த ஜட இயற்கையில இந்த முக்குணங்களுக்குள்ள மாட்டிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சுட்ட உடனே நான் என்ன பண்ணணும்? வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் மீ, என்கிறது என்ன எதிர்பார்க்கப்படுகின்றது? அவன் உடனே அவரிடம் முதல் பணி அவரிடம் சரணடைவதாகும். சோ அவரிடம் சரணடைஞ்சான்னா நம்ம எங்க போனா நம்ம திருப்பி வரமாட்டோமோ, அந்த பொய்மை இல்லாத நிலை இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம திருப்பி போய்விடுவோம். யாரிடமிருந்து அனைத்தும் தோன்றியதோ அந்த நபர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே. அந்த பரமபுருஷன் கருணையை பெறுவதற்கு அவரிடம் சரணடைந்தல் போதும். அந்த கருணையே ஸ்ரவணம், கீர்த்தனம், பக்தி தொண்டு இதொற்றின் விளைவாகும். ஜட உலகத்தின் விரிவாக்கத்திற்கு அவரே காரணம். இதே இறைவனால் விளக்கப்பட்டுள்ளது. அகம் சர்வஸ்ய பிரபுவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதாபாவ சமன்விதாக அப்படின்னு 4வது ஸ்லோகத்தை சொல்றாரு. சோ முக்கியமான விஷயம் என்ன? நான் யார், நான் இவருடைய மகன், அதுக்கப்புறம் என்ன ஒரு வழியா நம்ம கண்டுபிடிச்சு போக கடைசியில பார்த்தோம்னா எல்லாருமே வந்து பகவானுடைய புதல்வர்கள் அப்படிங்கிற அந்த நிலை கிடைக்கப்பெறும். அவரிடம் வந்து ஏதாவது ஒரு சேவையில இருக்கும் அப்படிங்கிற நமக்கு தெரிய வரும். அதன் விளைவாக நாம் வந்து மீண்டும் இந்த பந்தத்துக்குள்ள மாட்டாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. ஐ திங்க் 4 ஸ்லோகம், இன்னும் ஒரு 7 ஸ்லோகம் பார்த்துருவோம். இந்த ஸ்லோகம் பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்தது என்ன ஸ்லோகம்? निर्माण मोहाजित संग दोषाम आध्यात्म नित्या विनिवृत्त कामः द्वन्द्वैर्विमुक्ता सुख दुःख संयेन गच्छन्त्य मूढ़ा पदमव्ययं तत् निर्माण मोहाजित संग दोषाम आध्यात्म नित्या विनिवृत्त कामः द्वन्द्वैर्विमुक्ता सुख दुःख संयेन
கச்சந்த்யமூடா பதமவ்யயம் தத். என்ன சொல்ல வர்றார்? நிர்மாண மோகம். நிர்மாண மோகம், மோகம்னா தெரியும் உங்களுக்கு, மயக்கம். நிர்மாண மோகம் அப்படின்னா மானம், அவமானம், பொய் கௌரவம், மயக்கம் மற்றும் தவறான ஜித சங்க தோஷம். சங்க தோஷம்னா சங்கத்திலேருந்து வர்ற தவறான வழிமுறை. தவறான சங்கத்திலிருந்து விடுபட்டு நித்தியத்தை, ஆத்தியாத்ம நித்திய, ஆத்தியாத்மம்னா அந்த உண்மையான ஆத்ம நிலை என்ன அப்படிங்கிறத நித்தியமா விஷயத்தை புரிந்து கொண்டு, ஆத்தியாத்மா நித்தியமா இருக்கிற வினிவிருத்த காமா, பௌதிக காமத்தை, வினிவிருத்த காமா அப்படின்னா அந்த விருத்தி அடைகின்ற அந்த காமத்தை தொடர்பின்றி நம்ம அதை கட் பண்ணணும், வெட்டி வீழ்த்தணும். எதை? அந்த காமத்தை விட்டு வீழ்த்தா என்ன வரும் அப்படிங்கிறார்? துவந்தை அப்படின்னா ஒரு விதமான மயக்கம், இல்லைன்னா இருள், இல்லைன்னா அறியாமை இப்படின்னு சொல்லலாம். சோ பிரபுபாத் என்ன சொல்றார்? முதல்ல கிருஷ்ணன் சொல்ல, பொய் கௌரவம், மயக்கம், தவறான சங்கத்திலிருந்து விடுபட்டு நித்தியத்தை புரிந்து கொண்டு பௌதிக காமத்தை நிறுத்தி விட்டு இன்பம், பௌதிக காமங்க துவந்தைர் விமுக்தா. துவந்தைர் விமுக்தானா வெளியே வர்றது, விடுதலை என்று அது ஒண்ணு. அதுக்கப்புறம் சொல்றாரு சுக துக்க சம்ஞை. சுகம் துக்கம் நம்ம ஏற்கனவே நிறைய இடங்களை பார்த்துட்டோம். சுக துக்க சம்யக்கிருத்துவா, சுக துக்கத்திலேருந்து இதுல இருந்து வெளியே வந்து சுகம் துக்கம் இதுல இருந்து ரெண்டுல இருந்தே வெளியே வருது. சுக துக்க சம்ஞை கச்சந்தி, அந்த நல்ல உன்னதமான இடம். அந்த கச்சந்தி, அதிகச்சதி, கச்சந்தினா அந்த நல்ல எல்லா இடத்துல போய் சேர்றது. கச்சந்தி அமூடா, அமூடா அப்படின்னா மூடம். மூடம்னா மயக்க நிலை, இல்லைன்னா அந்த தமோ நிலை. அமூடனா அந்த தெளிவான நிலை. அமூடா அப்படிங்கிறது. அமூடா கச்சந்த மூடா பதம் அவ்யயம் த. அந்த நித்தியமான அந்த நிலையை, அந்த ராஜ்யத்தை, அந்த உன்னதமான இலக்கு அவனுக்கு கிடைக்கப்படுகின்றது. எப்பேற்பட்ட இது அதுல இருந்து திருப்பி வரமாட்டோம் அப்படிங்கிற அந்த உண்மையான நிலை கிடைக்கப்படுகிறது. இதுதான் 5வது ஸ்லோகம். என்னது? 5 விஷயங்கள் சொல்றாரு. ஒண்ணு பொய் கௌரவம், நிர்மாண மோகம், ஜித சங்க தோஷம். ஜித சங்க தோஷம் அப்படின்னா அந்த சங்கத்திலேருந்து வர்ற தவறான விஷயங்கள். 2 ஆத்தியாத்மம், நித்தியமானது. ஆத்தியாத்ம நித்தியம், அந்த நித்தியமான இது. வினிவிருத்த காமம், பௌதிக விஷயத்திலேருந்து வர்ற காமம். 5 எல்லாத்தையும் நிறுத்தி விட்டுட்டு துவந்தைர் விமுக்தா சுக துக்கை. சோ சுகம் துக்கம் இது ரெண்டுத்துல இருந்து வெளியே வர்றது. அதுல இருந்து வெளியே வர்ற அந்த இருமை, அதுல இருந்து வெளியே வருது சம்கே. வெளியே வந்தான்னா, வெளியே வரும்போது கச்சந்தி அமூடா, கண்டிப்பாக அந்த மூட நிலையிலிருந்து வெளியே வந்து, கச்சந்தினா அந்த இடம் கிடைக்கப்பெறும். பதம் அவ்யயம், கண்டிப்பாக அந்த உன்னதமான நிலை அவங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்க. சோ இது எப்படி சுலபமா புரிஞ்சுக்கிறது? நம்ம தமோ குணத்திலிருந்து எப்படி வெளியே வருது? மூடமான நிலை, தப்பான ஒரு தோஷமான இருக்கின்ற சங்கம், சித்த சங்க தோஷம், நித்தியமான அந்த ஆத்ம நிலை கிடைக்கப்படுது. காம நிலையிலிருந்து வினிவிருத்த காமா, இந்த காமம் விருத்தி அடைஞ்சுட்டுதான் இருக்குமா, அதாவது வளர்ந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு ஆசை, காமம்னா என்ன? ஒரு ஆசை நிறைவேறணும்னா இன்னொரு ஆசை வரும். ஆனா அதுல இருந்து வெளியே வரணும்னா வினிவிருத்த காமா, அந்த தொடர்பு இண்டி, அந்த தொடர்பு, அந்த சைக்கிள் அல்லனா அந்த செயின் அதுல இருந்து கட் பண்ணி வெளியே வரணும் அப்படிங்கிறார். துவந்தை, இந்த இருள்ல இருந்து வெளியே வந்தான்னா விமுக்தனா விடுதலை பெற்று, இல்லைன்னா கம்மிங் அவுட் அப்படின்னு அர்த்தம். சுக துக்க சம்கை இதுல இருந்து வெளியே வந்தான்னா கச்சந்தி, கண்டிப்பாக அந்த அவ்யமான அவ்யயம்னு நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். அவ்யயம் அதுல இருந்து கண்டிப்பாக அவன் வெளியே வருகின்றான் அப்படிங்கிறார். சோ பிரபுபாத் எழுதுற பொருளும் அதான். சரணடையும் முறை மிக அருமையாக விவரிக்கப்பட்டுள்ளது. சோ எப்படி சரணடைகிறது? நான் அப்படிங்கிற அந்த கர்வம் இல்லாம இருக்கிறது. நான் தான் இந்த ஜட இருக்கை, நான் தான், என்னாலதான் எல்லாம் நடக்கிறது அப்படிங்கிற நிர்மாண மோகம், நான் தான் அந்த பொய் கௌரவத்தோட இருக்கிறது. அதுல இருந்து வெளியே வர்றது முக்கியமானது. பகவானிடம் சரணாகதி அடைவது. சொல்லும் போது அந்த உண்மையான அறிவை, அதுக்கு அடுத்து அந்த ஞானம் வந்த உடனே என்ன? ஆத்தியாத்ம ஞானம். ஆத்தியாத்ம ஞானம்னா நித்தியமான அந்த ஆத்ம ஞானம் கிடைக்கப்பெறும். அதுதான் நம்ம பார்த்தோம். இப்ப 2வது சாப்டர்ல இருந்து இப்ப என்ன பார்த்துட்டு வரோம்? நான் யார்? நான் ஒரு சாதாரண ஜீவராசி, பகவானோடு இருக்கின்ற பிரதி அவருடைய பாட்டன் பார்சலாந்து வந்த அந்த ஜீவாத்மா, நித்தியமானவன், சச்சிதானந்தமா இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தோம். நான் இந்த ஜட இயற்கையினுடைய, இந்த பிரபஞ்சத்துடைய எஜமானன் அல்ல. இதோடைய முழு பொறுப்பாளர், எஜமானர், அதுல அனுபவிப்பாளர் யாரு? நான் பகவான் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
சோ அந்த கர்வத்துல இருந்து வெளியே வரும்போது மயக்கத்துல இருந்தும் கண்டிப்பாக வெளியே வருகின்றான். அந்த மயக்கம் நிலை வெளிச்சல் வரும்போது பல சமயங்கள்ல வந்து அந்த நான் தான் இந்த எஜமான் அப்படிங்கிற அந்த முட்டாள்தனமான நிலை இருப்பாங்க. அந்த நிலையில இருந்தும் ஒருவன் வெளியே வர வேண்டும். அந்த மாதிரி வெளியே வரும்போது அவனுக்கு என்ன நிலை கிடைக்கும் பெறும்னா நிர்மாண மோகோ ஜித்த சங்க தோஷம். சோ ஒரு விஷயமா கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு வந்து அந்த ஜீவனுக்கு அந்த அந்த உண்மையான பக்தனுக்கு அற்புதமான அந்த பற்றின்மை வரும். பற்றுனா என்ன? இந்த நாட்டுப்பற்று, குடும்பப்பற்று, வீட்டுப்பற்று, சொத்துப்பற்று, எல்லா பற்றுகளும் வருமா. இதெல்லாம் போதும் போதும் போதும், இதுல வெளியே வந்தா போதும் அப்படிங்கிற அந்த பற்றின்மை அவ்வளவு சுலபமா வராது. ஆனா அவங்க பிராக்டிஸ் பண்ண வந்துட்டே இருக்கும். அப்படி வந்தான்னா இவ்வாறு தவறான தொடர்பில் இருந்து விடுபட்ட பிறகு அவன் ஆன்மீக ஞானத்தை வளர்க்க முடியும். உண்மையில் தன்னுடையது என்ன, தன்னுடையது என்ன, தன்னுடையது அல்லாதது என்ன என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியும். இவ்வாறு புரிந்து கொள்ளும் போது இன்பம், துன்பம், சுகம் போன்ற எல்லா விதமான இதிலிருந்தும் அவன் விடுதலை பெறுகின்றான். ஞானத்தில் முழுமை பெறுகின்றான். அதன் பின் பரமபுருஷ பகவானிடம் சரணாகதி அடைவது அவன் சாத்தியமாகும். சோ ஒருவன் சரணாகதி அடையிறதுனா என்ன? இதுல இருந்து இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இதுல இருந்து வெளியே வர்றதுதான், வெளியே வந்தாதான் அவனுக்கு சாத்தியமே அப்படிங்கிறாரு. So what is the qualification to get சரணாகதி? First you have to come out of all this moha, this இந்த delusion, இந்த attachment. வரும்போது ஆத்தியாத்ம நித்தியம், இது நித்தியமான இந்த ஆத்திய ஆத்ம விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். வினிவிருத்த காமா, இந்த காம விஷயங்கள், அட்டாச்மெண்ட், டிசையர், ஆங்கரிங், இதுல இருந்தெல்லாம் வெளியே வரணும். சுக துக்க சம்கே, இந்த சுகம் துக்கம் இந்த மத்த எல்லா விஷயங்கள்ல இருந்தும் வெளியே வந்தானா கச்சந்தி அமூடா, அந்த மூடமான நிலையிலிருந்து மூடமா வந்து அந்த தெளிவான நிலை, அந்த இன்டெலிஜென்ட் நிலை அவனுக்கு கிடைக்கப்படும். பதம் அவ்யயம், கண்டிப்பாக அது சாத்தியமாக நிரந்தரமான விஷயம் அப்படிங்கிறது. எந்த நிலை அந்த அவனுக்கு அந்த பரமகதி, அந்த இருப்பிடம் அது என்ன அப்படிங்கறத அர்த்த ஸ்லோகத்தை சொல்ல போறேன். அர்த்தத் பாஷ்யத்தை சூரியோ, அது நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா இந்த படிச்சதே திருப்பி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல இந்த ஸ்லோகம் யாரெல்லாம் வாசிக்க முடியும்னு பாருங்க, ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்லோகமா வாசிச்சா கூட போதும். இன்னைக்கு ஒரு ஸ்லோகம் இல்ல 2 ஸ்லோகம் வாசிச்சா கூட போதும். அதுக்கு மாதாஜி சில பேர் 5 ஸ்லோகம் வாசிக்க முடியும். பட் பிரபுஜிஸ் நீங்க வந்து ஒரு ஸ்லோகம் ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு அட்லீஸ்ட் 2 ஸ்லோகம், இல்ல 1 2 இல்ல 3 4, இந்த 5 ஸ்லோகத்துல யாரெல்லாம் வாசிக்க முடியுமோ வாசிக்கலாம். ஓகே, இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கு. யார் வாசிக்க ட்ரை பண்றீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அதான் முக்கியமான சாப்டர் இது. அதனால இந்த சாப்டர்ல ஸ்லோகம் நீங்க ஒரு வாட்டி வாசிச்சீங்கன்னா ரொம்ப விசேஷமானது. இந்த முதல் 5 மட்டும் வாசிங்க. ஓகே, ஜெயலட்சுமி மாதாஜி. ஸ்ரீ பகவானுவாச்ச ஊத்வமூலம் மதஷாகம் அஸ்வத்தம் பிராகுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத ச வேதவேத் அதச்சோத்வம் பிரஸ்ருதாஸ்தஸ்ய சாகா குணப்ரவர்த்தா விஷயப்பிரபாலாः அதஸ்ச மூலான்யனுசந்ததானி கர்மாணுபந்தீனி மனுஷ்யலோகே न रूपमस्येह ततो बलप्यते नान्तो न चातिर्न च सम्प्रदिष्टा अश्वत्थमेनं सुविरूढमूलम् असङ्गशस्त्रेण दृढेन चित्वा तदा पदं तत्परिमार्गितव्यं यस्मिन् गदा न निवर्तन्ति भूयः तमेव चात्यं पुरुषं प्रवत्ये यदप्रवृत्ति प्रसृता पुराणी निर्माणमोहा जितसङ्गदोषा अध्यात्मनित्या विनिवृत्तकामा द्वन्द्वैर्विमुक्ता सुखदुःखसंज्ञै गच्छन्त्यमूढा पदमव्ययं तत्. हरे कृष्ण. Hare Krishna. கௌரங்கா பிரபு வாசிங்க. அப்புறம் ராமபத்னி மாதாஜி, அப்புறம் சந்திரலகலா, அப்புறம் ராஜலட்சுமி. பகவான் வாஷ் பூர்வத்தமூலமதசாகம் அஸ்வத்தம் பிராஹீரவயம் சாந்தாப்சி யஸ்ய பர்ணானி ஜஸ்தம் வேத ச வேதவேத்.
अदस्योर्वृत्वं प्रसृतास्तस्य शाः गुणप्रवृत्ता विषयप्रबालयः अदस्य मूलान्यनुसन्तानि कर्मानुबन्धीनि मनुष्यलोके न रूपमस्येह तदोपलभ्यते नन्दो न सादिर्न स सम्प्रदिष्टा अस्वत्थमेनं श्रीडमूलमशङ्गस्त्रेण दृढेन सित्वा ततः पदं तत्परिमार्पितव्यं यस्मिन् कदा न निवर्तन्ति पूजः तमेव साध्यं पुरुषं प्रपद्ये यद् प्रवृत्ति प्रसृतपुराणी निर्माणमोहाजितसङ्गदोष अद्यामनिज्ञा विनिरुद्धकामः यद्वैर्विमुक्तः श्रीहदुः सञ्जयर्कच्यन्यमूढा पदमव्यं दत् हरे कृष्ण। माताजी हरि बोल माताजी। हरे कृष्ण प्रभु। दंडवत प्रणाम प्रभु। श्री भगवान उवाच ऊर्ध्वमूलम् अधश्शाखम् अश्वत्थं प्राहुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित् अधचोत्वं प्रसृतास्तस्य शाखा गुणप्रवृत्ता विषय प्रबाला अधच मूलान्यनुसन्धतानि कर्मानुबन्धीनि मनुष्यलोके न रूपमस्येह ततोपलभ्यते नान्तो न चादीर्न सचं प्रतिष्ठा अश्वत्थमेनं सुविरूढमूलम् असङ्गशस्त्रेण दृढेन चित्वा तदपदं तत्परिमार्गितव्यं यस्मिन् कदा न निवर्तन्ति भूय तं एव साध्यं पुरुषं प्रपद्ये यद् प्रवृत्ति प्रसृता पुराणी निर्माणमोहाजितसङ्गदोष अध्यात्मनित्या विनिवृत्तकामा द्वन्द्वैर्विमुक्ता सुखदुःखसंज्ञैर्कथ्यन्ते मूढापदम् अव्ययं तत्। हरे कृष्ण प्रभु। हरे कृष्ण। हरे कृष्ण प्रभु। श्री भगवान् उवाच ऊर्ध्वमूलम् अधःसाखम् अश्वत्थं प्राहुरव्ययम् छन्दांसि यस्य वर्णानि यस्तं वेद स वेदवित् अधश्चोर्ध्वं प्रसृतास्तस्य शाखा गुणप्रवृत्ता विषया प्रबाला अधश्च मूलान्यनुसन्धानि कर्मानुबन्धीनि मनुष्यलोके न रूपम् अस्येह ततोपलभ्यते तत्तो नाशा सम्प्रदिष्टा अस्वत्थम् एनं सुखपीडमूलम् असक्तशस्त्रेण दृढेन सित्वा तदपदं तत्परिमार्गितव्यं यस्मिन् कदा न निवर्तन्ति भूय तं एव साध्यं पुरुषं प्रपद्ये यद प्रवृत्ति प्रसृता पुराणी निर्माणमोहाजितसङ्गदोष अध्यात्मनित्या विनिरुद्धकाम द्वन्द्वैर्विमुक्त सुखदुःखसंज्ञै कथ्यन्ते मूढा पदम् अव्ययं तत्। हरे कृष्ण प्रभु। ओके राजलक्ष्मी माताजी पढ़ेंगे। हरे कृष्ण। हाँ पढ़ेंगे। श्री भगवान् उवाच ऊर्ध्वमूलम् अधःसाखम् अश्वत्थं प्राहुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित् अधश्चोर्ध्वं प्रसृतास्तस्य शाखा गुणप्रवृत्ता विषयप्रबला अधश्च मूलान्
यनुसन्धानि कर्मानुबन्धिनि मनुष्यलोके न रूपम् अस्येह तदोपलभ्यते नान्तो नासादीर्न सम्प्रतिष्ठा अश्वत्थं येन सुदृढमूलम् असङ्गसत्रेण कृतेन सिद्ध्वा तदपदं तत् परिमार्गितव्यम् अस्मिन् कदा न निवर्तन्ति भूयः दम् एव सत्यं पुरुषं प्रपद्ये यदा प्रवृत्ति प्रसदा पुराणी निर्माण मोहादिरसङ्गदोष अध्यात्म नित्या विनिवृत्त कामा धन्वन्तर् विमुक्ता सुखदुःख समज्जन् गच्छन्त यमुडा पदम् अव्ययं तत् हरे कृष्णा ஹரே கிருஷ்ணா. லதா மாதாஜி, அதுக்கப்புறம் பிரியா, அதுக்கப்புறம் அனுபத். हरे कृष्णा. श्री भगवानुवाच ऊर्ध्वमूलम् अधक्षाकम् अश्वत्थं प्रकुरव्ययम् सन्तांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवेत् अधश्चोत्वं प्रसृतास्तस्य शाखा गुणप्रवृत्त विषय प्रवासा अधश्च मूलानि अनुसन्ततानि कर्मानुबन्धिनि मनुष्यलोके न रूपम् अस्येक ततोपलभ्यते नान्तो न चादिर्न स सम्प्रतिष्ठा अश्वत्थं येनं शुभरूढमूलम् अशङ्गशस्त्रेण दृढेन विचित्वा तदा पदं तत्परिमार्गितव्यम् यस्मिन् कदा न निवर्तन्ति भूयाम् तम् एव सात्यं पुरुषं प्रपद्ये यद प्रवृत्ति प्रसृत प्राणी निर्माण मोह जितशङ्कतोक्षा अध्यात्य नित्या विनिवृत्त कामां द्वन्द्वैर्विमुक्ता सुख दुःख संज्ञैर् कच्चन्दिर्यमुडा पदम् अव्ययं तत्. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. ஓகே, பிரியா 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 பத்மா மாதாஜி படி. हरे कृष्ण प्रभु. கனெக்டிவிட்டி தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க பேசும்போது கொஞ்சம் ஓகே பிரபு. கரெக்ட். இப்ப கேக்குதா பிரபு? கேக்குது கேக்குது, படி பண்ணி. கேக்குதா? கேக்குது கேக்குது. ஸ்ரீ பகவான் வாச்ச ऊर्ध्वमूलमधशाकम् अश्वत्थं प्रागुरव्ययम् सन्दांसि यस्य वर्णानि यस्तं वेद स वेदवित् अधसोस्त्वं प्रसृतास्तस्य शाखा गुणप्रवृत्ता विषयप्रवालः अधस्स मूलानि अनुसन्ततानि कर्मानुबन्धिनि मनुष्यलोके न रूपमस्येक तदोपलभ्यते नान्तो न चादिर्न स सम्प्रतिष्ठा अश्वत्थं येन सुदृढमूलम् असङ्गशास्त्रेण दृढेन चित्वा ततः पदं तत्परिमार्गितव्यम् यस्मिन् कदा न निवर्तन्ति भूयः तमेव शात्यं पुरुषं प्रपद्ये यद प्रवृत्ति प्रसृता पुराणि निर्माणमोकासितसङ्गदोष अध्यात्मनित्या विनिवृत्त कामाः द्वन्द्वैर्विमुक्ता सुखदुःखसम्मै गच्छन्ति यमुना पदमव्ययं तद्. हरे कृष्णा प्रभु. சார் அரவிந்த் பிரபு, அனுபத்மஜா முடிஞ்ச அப்புறம் அரவிந்த். டைம் ஆயிடுச்சா? டைம் இருக்குல்ல, இன்னும் 3 minutes. ஓகே, படிங்க. हरे कृष्ण. श्री भगवानुवाच ऊर्ध्वमूलम् अषट्साहम् अश्वात्थं प्राहु अव्ययम् चन्मासि यस्य प्राणी यस्य तं वेद स वेदवित् असच्छोद्वं प्रास्त्य सस्य साह गुणप्रवृत्ता विषयप्रवाला अधश्च मूलानि अनुसन्धानि कर्मभानि मनुष्यलोके न रूपस्य ततो बलेते
नतो न चतुर्न च समुप्रदिष्टा अश्वत्थम् एव सुविर्तं मूलम् असङ्गश संगेन धृतेन चित्वा तथा पदं तत् परिमार्गितव्यं यस्मिन् गत न निवर्तन्ति भूयः तम् एव चाद्यं पुरुषं प्रपद्यते यथा प्रवृत्ता प्रस्य पुराणि निर्मानुमोहा जिनसङ्गदोषा अध्यात्मनित्य विनिवृत्तकामा द्वन्द्वै निमुक्ता सुखदुःखसंज्ञै गच्छन्ति मूढा पदम् अव्ययं तत्. हरे कृष्ण. ஓகே, ஹரே கிருஷ்ணா. டைம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் அரவிந்த் பிரபு பண்ணிட்டு அப்புறம் மாதாஜி நீங்க நாளைக்கு படிங்க. அரவிந்த் பிரபு. பிரபு இல்ல, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. நான் நாளைக்கு படிக்கிறேன் பிரபு. எனக்கு என்னன்னா, நீங்க இந்த இது சொன்னோம் இல்லையா, இந்த கிளாஸ்ல வந்து ஸ்பெசிபிக்கா பிகாஸ் ஐ வாஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட், அதாவது இந்த ட்ரீயே வெட்டணும் அப்படின்றதான அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பிரபு. சோ அப்படி இருக்கிறப்போ லைக் மூலம் வந்து அங்க இருந்து வருது, பட் தென் மூலம் ஓகே தெரியல, பட் அட் தி சேம் டைம் இட் இஸ் கமிங். ட்ரீயே நம்மளால வெட்ட முடியாது, அதான் ட்ரீ வெட்டுறதா நம்மளோட அல்டிமேட் கோல். ஆனா ஃபர்ஸ்ட் ட்ரீயை வெட்டுறதுக்கு இந்த இலையெல்லாம் வெட்டாதான் மெயின் ட்ரீயை வெட்ட முடியும். ஏன்னா இந்த ட்ரீல இருக்கிற கிளைக்குள்ள நம்ம எங்க மாட்டிட்டு இருக்கோம்னு நமக்கே தெரியல. அதாவது மூலமான இதை வந்து முதல்ல வெட்டவே முடியாது, ஏன்னா அது அவ்வளவு தூரம் பரவி இருக்கு. ஆனா சில சமயம் இந்த விழுதுகள்லாம் கூட ஏதோ நம்ம வேறு மாதிரி வளர்ந்துருக்கும், ஆனா போய் உண்மையில பார்த்தா அந்த விழுதுகளா இருக்கும், பிகாஸ் அது வந்து ரூட் இல்ல. அதனால என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன்னா, இந்த ஒரு இடத்துலயும் அந்த சின்ன சின்ன இலை தழைகள்லாம் கொஞ்சமா கட் பண்ணி வந்தோம்னா, அப்புறம் மெயினான பிரான்ச் பிடிச்சோம்னா அப்புறம் அந்த மெயின் பிரான்ச் ஒண்ணு அதை வெட்ட ட்ரை பண்ணும், இல்ல அந்த மெயின் பிரான்ச் பிடிச்சிட்டு அப்படியே மேல போறதும் உச்சிதமா இருக்கு. கரெக்ட். பட் என்னன்னா, எனக்கு ஒன்னே ஒண்ணு என்ன கான்ட்ரா, ஐ மீன் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் புரியலண்ணா பிரபு. அதாவது நம்ம அந்த மரத்தையே வெட்டுறோம் அப்படின்னா டெக்னிக்கலா வந்து அங்க இருந்தா நம்ம வந்திருக்கோம், நம்ம அதை பிடிச்சிட்டு தான் மேல போனோம் இல்லையா? நம்ம வெட்டுறது இல்ல, டெக்னிக்கலா மரத்தை ஃபுல்லா நம்ம வெட்ட முடியாது. ஏன்னா இது வந்து அதுல இருக்கிற ஒரு சின்ன இதுதான் நம்ம இந்த அந்த அந்த ஆன்மீக குலத்தோட அப்படியே பிரதிபிம்பமா தான் இந்த பௌதிக உலகம் இருக்கு. இந்த மரங்கிறது இட் ரெப்ரசன்ட்ஸ் தி என்டையர் மேனிஃபெஸ்டேஷன். அதுல நம்ம ஏதோ ஒரு சின்னதா இருக்கும். ஓகே. சோ டெக்னிக்கலா அப்ப நம்ம அந்த சின்ன இது வெட்டணும்ன்றது நம்ம அந்த மரத்தை இல்ல, ஏன்னா நம்ம தமிழ்ல படிச்சிருந்தப்போ வெட்டி சாய்க்கணும் அந்த மரத்தை அப்படின்றது, அது போலதான் அந்த அந்த வெரி ஸ்ட்ராங் வேர்ட்ஸா இருந்தது. சோ அப்ப அந்த மரத்தை வெட்ட முடியாது, பட் ஒன்லி திங் இஸ் நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த அனர்த்தங்களை எடுத்துட்டு தள்ளிண்டே இருக்கு. எப்படி சொல்றதுன்னா, வெட்டுறதுன்னா மரத்தை முழுமையா சாஞ்சிட்டோம்னா நம்ம இந்த உலகத்துல தான் இருப்போம், ஆனா இந்த உலகத்துல இல்லாம இருப்போம். ஓகே சரிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. அதாவது நம்ம வந்து இதுல இருப்போம், ஏன்னா இதுதான் ஆகணும், பட் இதுல ரொம்ப பற்று இல்லாம இருப்போம். சோ ஒரு நிலையில பார்த்தா அப்படியே மொத்தமா வெட்டின மாதிரி தான் அர்த்தம். ஓகே அதாவது அதுதான் நம்ம அந்த டிபிக்கலா அந்த லோட்டஸ் இது இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அட் தி சேம் டைம் we are not there. அது போல அந்த சிச்சுவேஷன் வரணும். சோ டெக்னிக்கலா அப்ப வந்து we are able to move back to God. கரெக்ட். நமக்கு தெளிவான ரூட் தெரியும், கடகடன்னு எந்த ரூட்ல பிடிச்சோமோ அதுல இருந்து நேரா மேல. சரி பிரபு. தேங்க்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு படிக்கிறேன் பிரபு. தேங்க் யூ மாதாஜி. நாளைக்கு படிக்கலாம், டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு படிக்கலாம். ஹரி ஓம். श्रील प्रभुपाद की जय, पुरुषोत्तम योगम की जय. हरे कृष्ण.